திருநெல்வேலி மாவட்டத்தில் கவின் அப்படிங்கிற ஐடி ஊழியர் வந்து ஜாதிய வன்மத்தினால படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு. அதாவது காதலுக்கு தமிழர்கள் எதிரானவர்கள் கிடையாது. குறிப்பா இந்த திராவிட ஆட்சியில இது அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இல்லவே இல்லை, வெறும் 4 ஆணவ படுகொலை நடந்துன்னு சொல்லி தமிழ் அது வந்து தப்பு. உங்களுக்கு டேட்டாவோட உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா விருதுநகர் இந்த இறந்து போன கவின் அவங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சாதி ரீதியா ஒரு தாழ்ந்த சாதியா சொல்லப்படுறாரு. அரசாங்க சார்பா 6 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் கூட எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி தான் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தவறு செஞ்சவர்களுக்கு அரசு ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியுது? யாருனாலும் போராட்டம் பண்ணாதான் நீதி கிடைக்கணும் அப்படின்னா காவல்துறை எதற்குன்னு கேட்கும். இதே கஷ்டப்பட்டவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் இது போன்று நடந்தால் அது வெளியவே தெரியாது. சதவீதம் வீட்டு விளையிருக்கணும் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். கொலை செய்யணுன்ற ஒரு புள்ளிக்கு எதுக்காக நகர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சாதிய வெறி தென் மாவட்டங்களில் அதிகமாக இளைஞர்களுக்கு, அதுவும் படித்த இளைஞர்களுக்கு ஊட்டப்படுது. குக்கிராமங்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து கஞ்சா போன்ற பொருட்கள், போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய சூழல் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்துருச்சு. நேற்று நடந்த சம்பவத்தை நீங்கள் தெளிவாக விசாரிச்சிங்கன்னா தெரியும். ஒன்று கஞ்சா சம்பந்தப்பட்டிருக்கும், இல்லைன்னா டாஸ்மார்க் மதுபானம் சம்மந்தப்பட்டிருக்கும். வேலை இல்லாத இருக்கும்போது கூட ஒரு 10 வெட்டி பசங்களை சேர்ந்துக்கிட்டு நான் இந்த சாதி, நான் அந்த சாதி, எங்கள் சாதி தலைவர் தான் பெருசு, நாங்கள் ஆண்ட பெருமை பேசி அவன் மனநலம் பாதிக்கப்படுது. நீங்களும் தானே அப்புறம் ஒரு ஜாதி தலைவராக இருக்கீங்க, நீங்களும் ஜாதி சங்கம் வச்சிருக்கீங்க. இப்போ நிறைய சாதி சங்க தலைவர்லாம் இருப்பாங்க, எல்லாம் கலப்பு திருமணம் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கேட்டால் சாதி சாதி சாதின்னு கத்துவாங்க. இவங்க பண்ணது கலப்பு திருமணமாக இருக்கும். சாதி சங்கங்கள் வந்து என்ன செய்யணும்? தன் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் பொண்ணு நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு படிக்க வசதி இல்லைன்னா படிப்புக்கு உதவி செய்யணும். தமிழ்நாடு அரசெல்லாம் தடுக்கணும். எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து நல்லா நினைக்கிறீங்க? இது தமிழ்நாட்டோட அப்பான்னு சொல்லிக்கிற ஸ்டாலின் புரிஞ்சுக்கிடல. தமிழகத்தில் ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சி வரும்போது இந்த மாதிரி சாதிய ஏற்றத்தாழ்வுகள் முழுமையாக ஒழித்து கட்டப்படும். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஷ் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கவின் அப்படிங்கிற ஐடி ஊழியர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு. ஜாதிய வன்மத்தினால, காதலித்ததுனால, வேறு சமுதாயம் சேர்ந்த பெண்ணை காதலினால அவர் தம்பி வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இதற்கு வந்து அந்த குடும்பத்தினர் வந்து 2 நாளாக வந்து தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அரசாங்க சார்பாக 6 லட்ச ரூபாய் கொடுத்தாலும் கூட எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை தொடர்ந்து இதே மாதிரி வந்து ஜாதிய மோதல்கள், ஜாதிய ஆணவ படுகொலை நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணே? அதாவது காதலுக்கு தமிழர்கள் எதிரானவர்கள் கிடையாது. இப்போ வந்து நம்ம புராணங்களில் பார்க்குறோம், புராணங்களில் கதைகளில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் சிவபெருமானே தன் உடம்புல பாதியை வந்து பெண்களுக்காக கொடுத்தார். அதான் அர்த்தநாரீஸ்வரராக திருச்செங்கோட்டில் இருக்கார். மாதுருபாகனா வழிபடுறோம் தமிழர்கள் அப்படிங்கிறத படிக்கிறோம். அதே மாதிரி மருதநில தலைவர் முருகர் குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த வள்ளிய காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறது பார்க்குறோம். நம்ம எதிர்ப்பு வந்துச்சுல அப்பயே முருகனுக்கு எதிர்ப்பு வருது. வந்தாலும் முருகர் வந்து எதிர்ப்பு சமாளிக்காமல் இருந்திருப்பார். முருகர் வந்து வேல் வச்சிருக்காரு, சமாளிச்சிருப்பார்ல. முருகர் அதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் காதலுக்கு எதிரானவர்கள் கிடையாது. இல்லைன்னா இவ்வளோ ஆண்டுகள் கடந்தானா இன்னமும் வந்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கொலை பண்ணுற அளவுக்கு அப்படின்னா போக மாட்டேன். இல்லை, அதுதான் இது என்ன சொல்ல வர, காதலுக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் இங்கே வந்து சாதி ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, தாழ்ந்த சாதிங்கிறனால இடஒதுக்கீடு, உயர்ந்த சாதினா இடஒதுக்கீடில் வந்து கம்மி, இப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும் போது மன ரீதியாக பாதிப்புக்குள்ளாகி தன் கூட இருக்கக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள், நம்ம ஜாதி உயர்ந்த சாதி, நம்ம சாதியை சேர்ந்தவர்கள் ஒரு தாழ்ந்த சாதி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியான கட்டமைப்புகள் உருவாக்கி காதலுக்கு எதிரானவர்கள் போன்று காட்டி இந்த மாதிரியான ஆவண கொலைகள் நடக்கிறது. இப்போ எப்படி பார்க்குறீங்கன்னா, இந்த இறந்து போன கவின் அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாதி ரீதியாக ஒரு தாழ்ந்த சாதியாக சொல்லப்படுறாரு. பொண்ணு வீட்டில் உயர்ந்த ஜாதியாக சொல்லப்படுறாங்க சமூகத்தில். நமக்கு வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு கிடையாது, நம்மளாம் எல்லாமே சமம் தான் பார்க்கும். அப்படி இருக்கும்போது அந்த கொலை செய்த அந்த தம்பி வந்து அவர் கூட உள்ளவர்கள், நண்பர்கள், இவங்கெல்லாம் வந்து சாதிய ஒரு வன்மத்தை, சாதி நம்ம வந்து உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு இதை மன ரீதியாக அவனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, நம்ம ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர், நமது அக்கா, நமது சகோதரி ஒரு தாழ்ந்த சாதிக்காரரை காதலிக்கிறாங்கிற அடிப்படையில் அவரை படுகொலை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்குறோம். இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு கொலைங்கிறது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று காதலிக்கக்கூடிய 2 பேர் குடும்பத்திட்ட வந்து பேசி அனுமதி வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் இவங்களுடைய காதல்னால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமூக பதட்டம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து நடந்து பெற்றுருக்கு. குறிப்பாக இந்த திராவிட ஆட்சியில்
இது அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இல்லவே இல்லை, வெறும் 4 ஆணவ படுகொலை நடந்துன்னு சொல்லி இல்லை, தமிழ் அது வந்து தப்பு. உங்களுக்கு டேட்டாவோட இன்னைக்கு என்னுடைய முகநூல் நண்பர் ஒருத்தர் அழகாக பதிவு போட்டிருந்தாரு. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, விருதுநகர் கோவிலாங்குளம் பகுதியில் அலங்கேதர்ங்கிற ஒரு படுகொலை, சாதி ரீதியான படுகொலை 23/6/2024. அதுக்கப்புறம் சிவகங்கை திருப்பவனத்தில் திவ்யா அந்த பொண்ணு எரிச்சு கொலைப்பட்டாங்க 8/6/2021. கும்படிப்பூண்டியில் காரணி கௌதமன் படுகொலை 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க 17/9/2021. கும்பகோணம் பந்தநல்லூர் பிரபாகரன் படுகொலை 9/10/2021. கன்னியாகுமரி தோவாலை சுரேஷ்குமார் படுகொலை 8/11/2021. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி குதிரைச்சந்தல்ங்கிற ஊரில் ஹரி நிவேதா 2 பேரும் கல்யாணம் பண்ணி தம்பதியாக இருக்காங்க, ஆனால் பெட்ரோல் ஊற்றி படுகொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சோழபுரம் சரண்யா மோகன் 2 பேரும் வெட்டி படுகொலை, தேதி பார்த்தீங்கன்னா 9/6/2022. கிருஷ்ணகிரி கிட்டம்பெட்டி ஜெகன் படுகொலை 21/3/2023. கிருஷ்ணகிரி ஊத்தகரை சுபாஷ் படுகொலை 15/4/2023. நெல்லை திசைவழியில் முத்தையா படுகொலை 23/7/2023. தேனி பெரியகுளம் மாரிமுத்து மகாலட்சுமி 2 பேரும் தம்பதியர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் படுகொலை வந்து 5/8/2023. தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டை ஐஸ்வர்யா படுகொலை. மதுரை திருமங்கலம் மகாலட்சுமி சதீஷ்குமார் இரட்டை படுகொலை 30/1/2024. சென்னை சீனிவாசா நகர் இளைஞர் படுகொலை 31/1/2024. சென்னை பள்ளிக்கரணையில் பிரவீன் ஷர்மிளா 2 பேரும் படுகொலை 24/2/2024. ஈரோடு சத்தியமங்கலம் ஹரிணி படுகொலை 7/3/2024. மதுரை அவனியாபுரம் கார்த்திக் படுகொலை 17/4/2024. நெல்லையில் காதலருக்கு தஞ்சம் கொடுத்ததுனால சிபிஐ அலுவலகமே அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு, அது உங்களுக்கு தெரியுங்களா? இந்த மாதிரி நெல்லையில் ஆணவ கொலை வந்து கள்ளக்குறிச்சி, அதாவது நெல்லை சாந்திநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியிலிருந்து தனது காதலியை பார்க்க வந்த விஜய் என்ற வாலிபரை பெண்ணின் சகோதரர் ஜிம்சன் மற்றும் அவரது நண்பர்கள் சிவா ஆகியோர் சேர்ந்து வெட்டி கொலை செய்தனர் 2/12/2024. இப்போ கவின், இப்போ 20 கொலைகள் நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதும் இரட்டை கொலைகளாக ஒரு கொலைகளாக ஆணவ படுகொலையாக செய்யப்பட்டிருக்கு. கடந்த 8 ஆண்டுகளில் மட்டும் 65 ஆணவ படுகொலை நடந்ததை சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஆட்சியில் நடந்த கொலைகள் மட்டும் 20. நீங்கள் 4ன்னு சொல்கிறீங்களா, அது தப்பு. இந்த திராவிட ஆட்சி என்பது இவங்க வந்து ஒரு காதலுக்கு சலுகை கொடுக்கறது மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்காங்க. எப்படி கேட்டிங்கன்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணோ ஆணோ மாற்று சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு அரசு வேலை, அவங்களுக்கு வந்து நிதி உதவி, அது இல்லாமல் தங்க காயின்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போது கலப்பு திருமணத்தை ஆதரிக்கணும், சமூக நீதியை காப்பாற்றணும், என்ன செய்யணும்? ஒரு தேவரோ ஒரு கோணார் 2 பேரும் கல்யாணம் பண்ணாலும் அது கலப்பு திருமணம் தான். ஒரு தேவேந்திர குல சேர்ந்தவர் ஒரு பறைய சமுதாயத்தை சேர்ந்த இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் கலப்பு திருமணம் தான். ஒரு முதலியார் ஒரு நாய்க்கறி இப்படி எல்லாமே கலப்பு திருமணம், இது எல்லாமே ஒரே மாதிரி தானே வரையறுக்கணும். ஆனால் சமுதாயம் தான் அது கலப்பு திருமணம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சலுகை கொடுக்கறது எதுக்காகனா ஒன்லி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் சலுகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து 100% தமிழகத்தில் ஒரு மிக மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இல்லை, இப்படி செஞ்சா வச்சா ஒருவேளை நாடு வந்து வருங்காலத்தில் ஜாதி இல்லாமல் ஒரு நாடாக வர்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு கூட இருக்கலாம்ல. இல்லை, இவன் பணத்துக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டா, அந்த பையனை கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? எப்படி காதலித்து எப்படின்னா கொலை பண்ணுவோம்? காதலித்து தானே இப்போ நிறைய கொலை நடந்துட்டு இருக்குது. நம்ம இப்போ அபிராமி மேட்டர் ஒன்று பார்த்தீங்களா இல்லையா? குழந்தைகளே கொண்டுட்டு போனாங்க. ஆமாம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம பார்த்தோம், ஹனிமூன் போனோம். ஆமாம், இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. இது வழக்கமாக நடக்கிற விஷயம் தான். தமிழ்நாட்டில் சாதி ரீதியான படுகொலை தடுக்கப்பட வேண்டும், ஆணவ கொலை நடக்கக்கூடாது. அரசு அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? இந்த மாதிரி சாதி ரீதியான கொலைகள் நடக்கும்போது வேகமாக அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இறந்து போன கவின் அவங்க குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வசதி வாய்ப்போ வேலை பார்க்குறாரு. அவங்க குடும்பம், அவங்க ஆசிரியர், அவங்க அம்மா எல்லாம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பான குடும்பம். அப்போ வந்து சாதிய கட்டமைப்பு வலுவாக இருக்கனால அவங்க எதிர்த்து போராடி இன்றைக்கி நீதி வேண்டும், நிதி வேண்டாம், நீதி வேணும்னு சொல்லி போராடி சண்டை போட்டு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. இதே வசதி வாய்ப்பு இல்லாத கஷ்டப்பட்ட ஒரு ஏழை பையன் இந்த மாதிரி இறந்துருந்தால் இன்றைக்கி வந்து இது பேசப்பட்டிருக்குமா? தமிழ்நாட்டில் 20 கொலை தான் நடந்திருக்கு.
ஏதாவது பேசப்பட்டுச்சா? அப்போ அரசியல், பொருளாதாரம், அதிகாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பின்னணி கொண்ட குடும்பத்தில் கொலை செய்யப்பட்டு மட்டும்தான் அது வந்து வெளியே பேசப்படுது. ஒரு அப்பாவி கஷ்டப்பட்ட மக்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது பேசப்படவே இல்லை. இப்போ நம்ம திருவள்ளூரில் ஒரு குழந்தை முடியாத பார்த்தீங்களா, பாலியல் வழக்கு ஒரு வடநாட்டுக்காரன் வந்து கெடுத்துட்டான். சாதாரணமாக ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்கனால முதல்ல அது பேசப்படலை. அப்போ அரசியல் ரீதியாக அவங்க சாதி ரீதியாக மற்றும் பொதுவான அமைப்புகள் போராடும் போது தான் அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு சூழல். இதில் என்ன நான் கேட்குறதுனா, ஒரு தவறே ஒருத்தர் செய்கிறாரு, தவறு செஞ்ச பிறகு அரசு ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியுது? யாருனாலும் போராட்டம் பண்ணாதான் போராடினாதான் நீதி கிடைக்கணும் அப்படின்னா காவல்துறை எதற்குன்னு கேட்கும். இல்லை, இதில் ஒருவேளை வந்து இந்த பெண்ணோட வீட்டை சேர்ந்தவங்க வந்து அவங்க காவல்துறையில் பணிபுரியறதுனால வந்து தாமதம் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இல்லை, இவங்க பொண்ணு வீட்டில் இப்போ அவங்க வேலை செய்யாட்டாலும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போது பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதார ரீதியாகலையோ சாதிய கட்டமைப்பில் ஒரு வலுவாக இருந்ததுனால சண்டை போட்டு மக்கள் மத்தியில் நீதி வேண்டும் கேட்காங்க, நீதிக்காக போராடுறாங்க. அதை வரவேற்கிறோம், அவங்களோட ஒற்றுமையை பாராட்டுறோம். ஆனால் இதே கஷ்டப்பட்டவர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் இது போன்று நடந்தால் அது வெளியவே தெரியாது, அப்படியே பூசி மொழிடுவாங்க. அப்போது சமூக நீதி, சமத்துவம், எல்லாருக்கும் பொதுவான ஆட்சி, தமிழக மக்கள்லாம் இனி அப்பான்னு கூப்பிடுறாங்க, தமிழக மக்கள்லாம் இன்னும் தாய்மானவர்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தம்பட்டை அடித்துக் கொள்வது எந்த வகையிலும் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா நம்ம பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் வேற சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும்னு நினைச்சா இருந்தாலும் 2 பேரும் பேச்சுவார்த்தை பண்ணி முடிவு பண்ணிருக்கலாம். இல்லை ஏதாச்சும் பேசி சதறி வராது வீட்டு விலகிருக்கணும் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். கொலை செய்யணுன்ற ஒரு புள்ளிக்கு எதுக்காக நகர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சாதிய வெறி. அதாவது சாதிய வெறி வந்து தென் மாவட்டங்களில் அதிகமாக இளைஞர்களுக்கு, அதுவும் படித்த இளைஞர்களுக்கு ஊட்டப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேலை வாய்ப்பு கிடையாது. குக்கிராமங்கள் வரைக்கும் இன்றைக்கி வந்து கஞ்சா போன்ற பொருட்கள், போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய சூழல் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்துருச்சு. அப்போது தனக்கு வேலை கிடையாது, படிச்சிருக்கேன், வேலை இல்லாத இருக்கும்போது கூட ஒரு 10 வெட்டி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு நான் இந்த சாதி, நான் அந்த சாதி, எங்கள் சாதி தலைவர் தான் பெருசு, நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படின்னு சொல்லி பெருமை பேசி அவன் மனநலம் பாதிக்கப்படுது. நீங்களும் தானே அப்புறம் ஒரு ஜாதி தலைவராக இருக்கீங்க, நீங்களும் ஜாதி சங்கம் வச்சுருக்கீங்க, இது நீங்களே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்காதுங்களா? இல்லை, நாடார்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து எல்லாரும் நல்லா படிக்கணும், ஒரு பள்ளிக்கூடத்தை நாங்கள் உருவாக்கணும், அதை எங்கள் ஜாதிக்காரங்களை மட்டும்தான் படிக்க வச்சோம்னா கிடையாது. எங்கள் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாய மக்களையும் படிக்க வைக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் வச்சாங்க. அதேமாதிரி ஒரு கோயிலுக்கு விடப்படாத ஒரு சூழல் இருக்கும்போது நாங்கள் கோயில் கட்டி எல்லா சமுதாய மக்களையும் கூப்பிட்டு கோயிலை வழிபட வச்சோம். அதேமாதிரி நாங்கள் ஒரு திருமண மண்டபம் கட்டினா எல்லா சமுதாய மக்கள் தான் அங்கே வந்து திருமணம் பண்ணுறதுக்கு நாங்கள் இடம் கொடுப்போம். நாங்கள் வந்து எங்கள் சாதிக்கு மட்டும் தான் கொடுப்போம், எங்கள் சாதிக்காரங்களை தான் படிக்க வைப்போம், எங்கள் சாதிக்கு விகாரங்களை தான் கோயிலுக்கு கொண்டு, அப்படி கிடையாது. அப்படி சொல்லப்போனால் 19ஆம் நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய ஆன்மீக போராளியாக ஐயா வைகுண்டர் உருவாகி சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்கிறதுக்காக ஆன்மீக எழுச்சியாக 18 சாதிகளையும், அன்றைக்கி வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தில் 18 ஜாதிக்கு மேலே மிகப்பெரிய அடக்குமுறை இருந்துச்சு. அப்போது அந்த அடக்குமுறைகள்லாம் உடைத்திற வகையில் எல்லா ஜாதிகாரங்களையும் வீட்டிலேருந்து ஆள் கொஞ்சம் அரிசி கொண்டு வாங்க, பருப்பு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒன்றா அவங்க கொண்டு வந்து அரிசி பருப்புலாம் போட்டு கூட்டாஞ்சோறு பொங்கி எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லி சாப்பாட்டிலேயே சமத்துவத்தை உருவாக்கியவர்கள் நாடார்கள். சாதிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதாவது ஒரு சாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் அன்பாக அரவணைச்சு போகும்போது எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நிறைய சாதி சங்க தலைவர்களாக இருப்பாங்க, எல்லாம் கலப்பு திருமணம் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கேட்டால் சாதி சாதி சாதின்னு கற்றுவாங்க. இவங்க பண்ணது கலப்பு திருமணமாக இருக்கும். கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு சாதி நான் எங்கள் சாதி தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல என்ன ரைட்ஸ் இருக்குது? சாதி சங்கங்கள் வந்து என்ன செய்யணும்? தன்னுடைய தன் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் பொண்ணு நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு படிக்க வசதி இல்லைன்னா படிப்புக்கு உதவி செய்யணும், ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கறதுக்கு வழிகாட்டணும், நல்லா படிக்கக்கூடியதில் ஒரு IAS IPS ஆகிறதுக்கு வழிகாட்டுறதுக்கான அந்த தேர்வு முறைகளை சொல்லிக் கொடுக்கணும். இல்லை வசதி கம்மியாக இருக்கான், நல்லா படிக்கக்கூடிய பையன் அப்படின்னா நம்ம சங்கத்திலேருந்து செலவு பண்ணி அவனை படிக்க வச்சு முன்னேற்றணும். இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யும்போது தானே அவன் 4 பேருக்கு வந்து உதவி செய்ய முடியும். சாதி அமைப்புங்கிறது உதவி செய்வதற்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் எல்லா மக்களையும் அன்பாக பழகக்கூடியதுக்கு தான் இருக்குது. இப்போ நாடார் அமைப்புகள் பாருங்கள், காமராஜர் ஐயா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. ஒரு 100 பேருக்கு உதவி செய்கிறாங்கன்னா அதில் 95 பேர் மாற்று சமுதாயத்து மக்களுக்கு தான் உதவி செய்கிறாங்க. காரணம், காமராஜர் ஐயா எல்லாத்தையும் படிக்க வைக்கணும்னு நினச்சாரு. இப்போ நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும்
அப்படிங்கிற அளவில் அவங்களால முடிஞ்சது ஒரு 5000மோ 10,000மோ 20,000மோ 50,000மோ ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நாடார் சங்கங்கள் இருக்குது. அப்படி தான் இப்போ எல்லா சங்கங்களும் இயங்கிட்டு வருது. ஒரு சில தலைவர்கள் சாதி துவேஷத்தை சாதி வெறியை உருவாக்கி வன்முறை அரசியலை கையில் எடுத்து சமூகத்தை வந்து தவறாக வழிநடத்தி இந்த மாதிரியான குலகை நடப்பதற்கு பின்னாடி பாருங்கள் ஒரு தவறான வழிகாட்டுதல், தவறான அரசியல், தவறான ஒரு சிந்தனை உள்ள தலைவர்களை அவர் பின்பற்றக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. சாதிய ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயம் ஒழிக்கணும். அதை எந்த வகையில் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு சாதியில் இருந்தாலுமே இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சாதி மதம்லாம் பார்க்காம எல்லாருமே ஒன்றா தான் மாறிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை இந்த மாதிரி தென் மாவட்டத்தில் அங்கங்கே தமிழ்நாட்டில் 20 இடத்துல வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடந்துகிட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு அரசெல்லாம் தடுக்கணும், எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து நல்லா நினைக்கிறீங்க? அதாவது நீதி கட்சி ஆட்சி காலத்தில் 100% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அந்தந்த சாதி எத்தனை சதவீதம் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு. இப்போ உங்கள் வீட்டில் அரசு வேலை செஞ்சவர் இருப்பார், எங்கள் வீட்டில் அரசு வேலை செஞ்சவர் இருக்க மாட்டார், நம்ம 2 பேரும் ஒரே ஜாதி. அப்போ அரசு வேலை செய்யாத என் வீட்டிலேருந்து ஒரு அரசு அதிகாரி வந்தால் அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்கிற அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கணும். நீங்கள் அரசு வேலையில் இருப்பீங்க, உங்கள் பையன் அரசு வேலையில் இருப்பார், உங்கள் பேரன் அரசு வேலையில் இருப்பார், அது எப்படி இடஒதுக்கீடு சலுகை ஆகும்? கஷ்டப்பட்டவனா கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும், நல்லா செழிப்பாக அரசு வேலையில் இருக்கவங்களாம் அரசு வேலையிலே இருக்கணும்னா அப்போ சமூகம் வந்து எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் தானே அரசு வாய்ப்பு கொடுக்குது, தாராளமாக படித்து நீங்களும் வேலைக்கு வரலாம்ல. எல்லாருமே வாய்ப்பு கொடுக்குறதுன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பள்ளிக்கூட டீச்சர் ஆகிறதுக்கு 25 லட்ச ரூபா லஞ்சம் கேட்காங்க, 50 லட்ச ரூபா லஞ்சம் கேட்காங்க, 30 லட்ச ரூபா லஞ்சம் கேட்காங்க. அது யார் கொடுக்க முடியும்? ஒரு குப்பனோ சுப்பனோ களை எடுக்கிற நம்ம அம்மாவோ இல்லை பீடி சுற்றுறவங்களோ இல்லை கைலாங்கடை வச்சுருக்கவங்களோ பாத்திர கடை வச்சுருக்கவங்களோ கொடுக்க முடியும்? நீங்கள் ஏற்கனவே அரசு வேலையில் இருந்துக்கிட்டு லஞ்ச லாவணியத்தில் கொளுத்து பணக்காரராக இருக்கும்போது நீங்கள் 25 லட்சம் 50 லட்சம் ஈஸியாக கொடுத்து கம்மியான மார்க் வாங்கின உங்கள் பையனை அரசு அதிகாரி ஆக்கிடுவீங்க. இங்கே 80% 90% எடுக்கிற மாணவர்கள் கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வரவனுக்கு அரசு வேலையே கிடைக்காது. அப்படிங்கும்போது அரசு வந்து என்ன பண்ணும், சாதி ரீதியான இடஒதுக்கீடுகளை மாற்றி எல்லாருக்குமான ஒரு இடஒதுக்கீடு பகிர்வு. நாடார்கள் இப்போ 15% இருக்கும் அப்படின்னா 15% நாடார்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த 15%ம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால் சமூக ஏற்றத்தாலும் சமமாகும். ஒரே சைடில் பணக்காரனுக்கே கொடுத்துட்டிங்கன்னா பணக்காரனே இருப்பான், ஏழை ஏழையே இருப்பான். அப்புறம் இந்த ஒரே ஜாதியில் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறது கஷ்டமான விஷயமாயிடும். ஒரே சாதி, நான் கஷ்டப்பட்டவன், அவன் பணக்காரன் அப்படின்னா அவன் பொண்ணு எப்படி இவனுக்கு கஷ்டப்படுன்னு கட்டி கொடுப்பான். சாதியை ஏற்றத்தாழ்வுகள் முடித்து எல்லாரும் ஒன்று, யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது, 100% பொருளாதார இடஒதுக்கீடு வழங்கினால் இந்த மாதிரியான சாதி ரீதியான மோதல்கள் வராது. அதேமாதிரி வேலை வாய்ப்புகள், போதையை கஞ்சா அப்படின்னு போன்ற போதைகளையும் டாஸ்மார்க் மதுபான கடைகளையும் மூடிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ நான் நேற்று நடந்த சம்பவத்தை நீங்கள் தெளிவாக விசாரிச்சிங்கன்னா தெரியும். ஒன்று கஞ்சா சம்மந்தப்பட்டிருக்கும், இல்லைன்னா டாஸ்மார்க் மதுபானம் சம்மந்தப்பட்டிருக்கும். குற்றம் செய்த நபர் போதைக்கு அடிமையாக இருப்பார், இல்லைன்னா அவரை தூண்டின நபர் போதைக்கு அடிமையானவராக இருப்பார். இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை. அதாவது பெட்டிக்கடை மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சந்துக்கு சந்து தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் மதுபான வகைகளை அரசை விற்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழல் தமிழ்நாட்டில் நிலவுதுங்கிறத நிதர்சனமான உண்மை. இது தமிழ்நாட்டோட அப்பான்னு சொல்லிக்கிற ஸ்டாலின் புரிஞ்சுக்கிடலை. தமிழகத்தில் ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சி வரும்போது இந்த மாதிரி சாதிய ஏற்றத்தாழ்வுகள் முழுமையாக ஒழித்து கட்டுவார்கள். அப்படி கட்டும்போது தான் இந்த மாதிரியான சாதி ரீதியான ஆணவ படுகொலை நடக்காது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.